ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வைசூஸ் வசந்தம். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனலில் இன்றைக்கி என்ன வீடியோ போட போகிறோங்கிறத கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமாங்க, நம்ம கிச்சன் க்ளீனிங் தான் பார்க்க போகிறோம். ஆனால் இது தீபாவளிக்காகவோ பொங்கலுக்காகவோ எடுக்கிற க்ளீனிங் கிடையாதுங்க. இது வந்து ஹாலிடே கிச்சன் க்ளீனிங். அக்கா வீட்டுக்கு ஹாலிடேக்கு வந்திருக்கிறோம். அதோட வீட்டில் ஒரு சின்ன ஃபங்க்ஷனும் இருந்தனால அந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சு கெஸ்ட்டெல்லாம் போனதுக்கப்புறமா கிச்சனை வந்து டீப் க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. எப்படி ஒரு பெரிய வேலையை கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பண்ணுறது ஈஸியோ, அதே மாதிரி ஒரு பெரிய வேலையை 4 பேர் பிரித்து பார்க்குறது இன்னும் ஈஸியாக இருக்கும். நமக்கு பிடிச்ச விஷயத்த பேசிக்கிட்டு 4 பேருமே கலந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு ஏதாவது ஜாலியாக பேசிக்கிட்டே நம்ம வேலை பார்க்கும்போது வேலையோட களைப்பு நமக்கு தெரியாது. நம்மளுடைய மனசுக்கும் வீடு சுத்தமாக இருக்கிறதுக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குதுங்க. அசுத்தமாக இருக்கிற வீடை பார்க்கும்போது மனசு வந்து ஒரு குழப்படியிலேயே இருக்கும், ஒரு நெகட்டிவ் எனர்ஜி இருக்கிற மாதிரியே இருக்கும். அதையே நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக வச்சுருந்திங்கன்னா மைண்டுமே ஃப்ரெஷ்ஷாக பாசிட்டிவாக இருக்கும். ஸோ க்ளீனிங் அப்படிங்கிறது ஒரு வேலை கிடையாதுங்க. கண்டிப்பாக நம்ம மைண்டுக்கு ஒரு தெரப்பின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். க்ளீனிங்கை பொறுத்தளவுக்கு நம்ம ஃபஸ்ட்டு செய்ய வேண்டிய விஷயம், எந்த பொருள்லாம் தேவையில்லையோ அதை அப்படி டிஸ்போஸ் பண்ணுறது. அதுக்கப்புறம் தேவையான பொருட்களில் எதுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்தடுத்த வேலைகளை செய்ய ஆரம்பிச்சிடலாம். பொதுவாகவே கிச்சனோட கவுண்டர் டாப் க்ளீனாக இருந்துச்சுன்னா அந்த கிச்சனே க்ளீனாக இருக்கிற மாதிரி தெரியுங்க. எந்த பொருளையுமே எடுத்துகிட்டு உடனே கவுண்டர் டாப்பில் வச்சுட்டோம்னா பார்க்குறதுக்கு மெஸ்ஸியாக தான் தெரியும். நான் வந்து இன்றைக்கி கவுண்டர் டாப்பை வந்து சோப்பு போட்டு நல்லா கழுவி தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் எந்த பொருள் எங்கே வைக்கணுமோ அதை அப்படியே அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் அது கபோர்ட்ஸ் எல்லாமே சுத்தம் பண்ணிவிட்டு அந்த கபோர்டில் எந்தெந்த பொருள் தேவையோ தேவையான பொருட்கள் மட்டும் பாக்ஸில் கொட்டி வச்சாச்சு. ஒரே அளவில் இருக்கிற பாக்ஸ் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மீஷோலலாம் ஆர்டர் பண்ணி வாங்கினது கிடையாதுங்க. நம்ம ஏவிடி காப்பி தூள் வாங்கினோன்னா அதுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட்டாக கிடைக்கும்ல, அந்த பாக்ஸ் தான் இது. அதில் தேவையான பொருட்கள்லாம் கொட்டி வச்சாச்சு, மசாலா பொருட்கள்லாம். அப்புறமா கொஞ்சம் ரேராக எடுக்கக்கூடிய பொருட்களை அதுக்கு மேலே உள்ள கபோர்டில் வச்சாச்சு. டெய்லியுமே யூஸ் பண்ணக்கூடிய காஃபி, டீ தூள், சுகர், பூஸ்ட் இதெல்லாம் வந்து கை கெட்டுற தூரத்தில் வச்சுருக்குறோம். அப்புறமா பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்பூன் போடுற ரேக்கு, அப்புறம் கத்தி இதெல்லாம் வந்து ஒரே இதில் வச்சுங்க. அப்புறம் நம்ம உப்பு புளியெல்லாம் எடுக்கிறதுக்காண்டி அதை வந்து கை கெட்டுற தூரத்துலேயே வச்சுருக்குறோம். பொதுவாக ஸ்பூன்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம அந்த யூஸ் பண்ணுற பகுதியை வந்து கையில் தொடாத மாதிரி வச்சுக்கணும். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்களா இந்த ரோலர் மாதிரி, இது வந்து சோமாசு கட்டர்னு சொல்லுவாங்க. நான் சின்ன வயசுலேருந்தே இந்த சோமாசு கட்டர் எடுத்து விளையாண்டுக்கிட்டு இருந்த ஞாபகம்லாம் இருக்குங்க. இந்த இதில் வந்து உப்பு புளியெல்லாம் போட்டு வச்சுருக்குறோம். இந்த ஜாடியில் மண்ஜாடி போட்டால் அழகாக இருக்கும்னு சொல்லிட்டு மண்ஜாடி வாங்கி போட்டாச்சு. அது பக்கத்துலேயே வந்து நம்ம ஆயில் ட்ரே வச்சுருக்குறோம். இந்த ஆயில் ட்ரே பக்கத்துலேயே குட்டியாக துணி மடித்து வச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் நமக்கு அந்த எண்ணெய் வழுக்காமல் இருக்கிறது, அந்த பாட்டில் எடுக்கும்போது எண்ணெய் வழுக்காமல் இருக்கிறதுக்கு யூஸாக இருக்கும். அப்புறம் இந்த சைடு ஸ்லாப்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா வாட்டர் பாட்டில், ஃப்ளாஸ்க்கு, அப்புறம் வந்து இது வந்து ஆனியன் கட்டர், வெஜிடபிள் கட்டர், இது வந்து கத்தியை ஷார்ப் பண்ணுறது, இது எல்லாமே ஒரே ரேக்கில் வச்சுருக்கிறேன். நம்ம சமைக்கும் போது பக்கத்தில் ஒரு ஈரத்துணி எடுத்து வச்சுக்கோங்க. குழம்பெல்லாம் தெரிச்சிச்சின்னா அந்த ஈரத்துணி வச்சு ஒரு வைப் பண்ணால் போதும், அது பலன்னு பக்கத்தில் நல்லா சுத்தமாயிருங்க. அதே மாதிரி ஒரு குழம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா குழம்பு கரண்டி, சாதம் கரண்டி, கூட்டு கரண்டின்னு சொல்லி தனித்தனியாக எடுப்போம்ல, அது எல்லாத்துக்குமே ஒரு பவுலில் தண்ணி வச்சு அந்த கரண்டியை போட்டுட்டிங்கன்னா அந்த கரண்டி காயவும் செய்யாது. ஸோ இதை வந்து டிப்ஸாக யூஸ் பண்ணுங்கள். நம்ம எப்போவுமே வந்து குயிக்காக வேலை செய்கிறதுக்கு இந்த 2 விஷயமும் நமக்கு யூஸாக இருக்கும். நம்ம கிச்சனில் அதிகமாக எண்ணெய் பிசுக்கு இருக்கக்கூடிய ஏரியான்னு பார்த்திங்கன்னா வந்து சிம்னியில் அதிகமாக போய் சேரும். அந்த சிம்னியை ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஆல்ரெடி போட்டிருக்கிறோம். செக் பண்ணி பாருங்கள். முடிஞ்சால் நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் எண்டு ஸ்க்ரீன்லேயும் உங்களுக்கு லிங்க் கொடுக்குறேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் எல்லா பொருளுமே இருக்கும், ஆனால் எந்த பொருள் எங்கே இருக்குதுன்னு தெரியாது. அதுக்கு காரணம் என்னென்னு பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக அடுக்கி வச்சுருக்காது தான் காரணமாக இருக்கும். இந்த பொருள் இங்கே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நீட்டாக நீங்கள் அடுக்கி வச்சு பழகிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் அந்த பொருளை தேட வேண்டியதும் இல்லை. அது இல்லைன்னு நினச்சி நம்ம புதுசாக வாங்க வேண்டியதும் கிடையாது. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ரேக்காக திறந்து காமிக்கிறதுல எந்த ரேக்கில் என்னென்ன பொருள் இருக்குது அப்படிங்கிறத வந்து கரெக்டாக நம்ம வந்து இதே மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருந்துட்டோம்னா நமக்கு வந்து தேட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது பார்த்திங்கன்னா அரிசி ட்ரம் வைக்கிற ஏரியா, இது வந்து தோசைக்கல்லுன்னு சொல்லி தேவையில்லாத ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் இருக்குது. அப்புறம் இந்த சைடு உள்ள ரேக்கில் பார்த்திங்கன்னா நம்ம வாங்கி யூஸ் பண்ணிவிட்டு மிச்சம் இருக்கிற பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து கவர் பண்ணி வச்சுருக்குறோம். அப்புறம் என்றைக்காவது பிரியாணி பண்ணோன்னா தேவைப்படக்கூடிய பாத்திரங்கள், இந்த மாதிரி ரேராக யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரங்கள் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே
கரண்டி போட்டுக்கிற வந்து ட்ரே. இந்த கரண்டி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இந்த ட்ரேவை நான் திறக்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு கரண்டியுமே இருந்திருக்காது. எல்லா சிங்கில் இருந்திருக்கலாம், இல்லை வேறு இடத்துல இருந்திருக்கலாம், பாதி கபோர்டில் இருந்திருக்கலாம். இது எல்லாத்தையுமே ஒழுங்காக ஆர்கனைஸ் பண்ணி இது எல்லாத்துலேயும் சேர்க்கும்போது இவ்வளோ கரண்டி இருக்குது. 1க்கு 2 இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இது கேக் பண்ணுற ஐட்டம், ஊறுகாய் பண்ணுறதுக்கு உண்டான மக்கு இதெல்லாம் இருக்குது. அது மாதிரி லாஸ்ட்டு கீழே இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பாத்திரம் விளக்குற லிக்யூடு, இந்த மாதிரி நம்ம லைசால், டெட்டால் இந்த மாதிரி பொருட்கள் ஃபுல்லாக இந்த கீழே தான் போடணும். பொதுவாக இந்த மாதிரி கெமிக்கல் ஐட்டத்தை எல்லாத்தையுமே வந்து கீழ் உள்ள கபோர்டில் போடுறது சேஃப்டியாக இருக்கும். அதுக்கப்புறம் மெனக்கட்டு இதுக்காண்டி ஒரு டஸ்ட்பின் வாங்காமல் நம்ம பிரியாணி அந்த மாதிரி வாங்கக்கூடிய டப்பா எடுத்து அதில் ஒரு கவர் போட்டுட்டிங்கன்னா அது ஒரு 10 நாள் 20 நாளுக்கு அப்புறம் அந்த டப்பாவே கூட தூக்கி போட்டுடலாம். இதுக்காண்டி மெனக்கட்டு வாங்கி அதை சுத்தம் பண்ணி கழுவி வைக்கிறதுக்கு இந்த மாதிரி யூஸ் அண்ட் த்ரோ பாக்ஸு ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி அந்த பாக்ஸே தூக்கி போட்டுட்டு வச்சிடலாம். மேக்ஸிமம் வந்து கிச்சனில் வந்து டஸ்ட்பின் அதிகமாக யூஸ் பண்ணாமல் அப்பப்போ தேவைப்படும் போது யூஸ் பண்ணிவிட்டு மிச்ச நேரம் தூக்கி போகிற மாதிரி பார்த்துக்கலாங்க. இந்த மாதிரி வேலையை பிரித்து ஈஸியாக செஞ்சோம்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ அழகாக பளபளன்னு மாறிச்சு பாருங்கள் இந்த கிச்சன். வீடியோ பிடிச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.